உயர்ந்த உள்ளம் கமல் வந்து இவ்வளவு குடியோடு இருந்து வாழ்கிற போது ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் அவனை ஏமாற்றிட்டாங்க. அந்த விகே ராமசாமி பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஏவி செட்டியார் ராமிர்வர் படத்தில் அறிமுகப்படுத்தினார். இளமையான வயசுலேயே வயசான ரோல் போட்டவர். அதுக்கு பிறகு சினிமாவில் அவர் போடாத வேஷமே இல்லை. அந்த அளவுக்கு நகைச்சுவையிலையும் சரி, வில்லனாகவும் சரி, குணச்சித்திர நடிகராகவும் சரி நடிச்சிருப்பார். அதேமாதிரி இந்த உயர்ந்த உள்ளத்துலேயும் ஒரு நல்ல குணச்சித்திர ஒரு வேலைக்காரனாக, சின்சியர் வேலைக்காரனாக நடிச்சிருக்காரு. நாப்பில் உலகம் எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? இந்த நாராயணதாஸ் பயலுக்கு என்ன திமிரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. விடாமல் என்னங்க பண்ணுவான்? அவனும் பல தடவை கேட்டான். அவங்கிட்ட நாம கடை வாங்கி 3 வருஷம் ஆச்சு. ஆகட்டுங்கிற நான் எடுத்துட்டு ஓடியா போட போறேன். திருப்பி கொடுக்க மாட்டேன்னா? சரி, எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. வாங்கினது 4 லட்சம், இது என்ன 7,39,000? 3 வருஷத்துக்கு வட்டியையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ கரெக்ட் தான். இருந்தாலும் இது என்னது? பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது, உழைப்பு இல்லாம. சரியா, கடுகட்டு போட்டோம். நான் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். மூஞ்சில விட்டு எறிங்க. பேங்க்ல ஏதுங்க பணம்? நாம தான் பேங்குக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கட்டணும். இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நீ என்ன வேலை செய்றீங்க? நான் பிள்ளை என்ன சொல்றீங்க தம்பி? தம்பி, உங்க அப்பா இருந்த காலத்துல ஒரு பைசா வரவு செலவு கூட எனக்கு தெரியாம நடந்ததில்லை. அவர் செத்து 7 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. நானா சொல்ல வந்தா எல்லாம் தெரியும்னு சொல்லிடுவீங்க. அவர் சாகும் போது பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் இருந்தது. போதும் நான் பிள்ளை, பழைய புராணத்தை பாட ஆரம்பிச்சிருவீங்களா? சும்மா இருங்க. இப்படி தாங்க, உண்மையை சொன்னா என் வாயை அடைச்சிடுறீங்க. இந்த பாருங்க, மாசம் 10,000 ரூபாய் வாடகை வர்ற காலனியை வித்து ரேஸ் குதிரை வாங்குனீங்க. வாங்கின 3 நாளே செத்துதா இல்லைங்களா? என்ன நீங்க நியாயம் எல்லாம் பேசுறீங்க? அது செத்து போகணும் தெரிஞ்சா வாங்கின. சரி, அது செத்து போனதுக்கு அப்புறம் சபதம் போட்டேன்னா இல்ல இனிமே ரேஸ் ஆடுறது இல்லைன்னு அதுக்கப்புறம் ஆடினா? மத்ததெல்லாம் ஆடுறீங்களே, அதுல நிறைய பணம் போகுதே. சரி, இப்ப போனதை பத்தி பேசி என்ன பண்ண முடியும்? நான் பிள்ளை அடுத்து என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. கூர்க்கில் இருக்கிற எஸ்டேட்டை வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாங்க. என்ன நான் பிள்ளை, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு யானை பசிக்கு சோழ போறியா? 1 லட்சம் ரூபாய் எஸ்டேட் நாக்கு வலிக்கு உதவுமா? 1 லட்சமா தம்பி? 30 வருஷத்துக்கு முந்தி 1 லட்சம், இன்னைக்கு 50 லட்சம். என்ன பிள்ளை விளையாடுறீங்களா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது 1 லட்சம் ரூபாய் எஸ்டேட் நினைச்சுக்கிட்டு 3 சீட்ல வச்சு குமார் கிட்ட தோத்துட்டேன். 3 சீட்ல தோத்துட்டீங்களா? என்ன நாப்பிள்ள, நீங்க அதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அது எப்படிங்க அதை வச்சு 3 சீட் ஆடுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, பதறாதீங்க. எப்படிங்க 50 லட்சத்துக்கு பதறக்கூடாதுங்களா? எனக்கே பதட்டமா தான் இருக்கு. பட் நீங்க பயப்படாதீங்க, குமார் ரொம்ப நல்லவன். சீட் ஆடுறவங்களா நல்லவங்களா? சரி, இப்ப நான் இல்லையா? இல்லைங்க, நான் இப்ப சொல்ல போற ஒண்ணு மன்னிச்சுக்கணும், கோச்சுக்கப்படாது. இல்ல சொல்லு. நீங்க ஒரு எழுச்ச வாயங்க. ஆமாங்க, இந்த காலத்துல நல்லவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. 2 சிறந்த நட்சத்திரங்கள் நடித்தா அந்த காட்சி எப்படி வருங்கிறதுக்கு இந்த காட்சி ஒரு எடுத்துக்காட்டு.